இந்த நான் அந்த கோட்டையை சுற்றி நான் அதை வெளிப்படுத்தி இருப்பேன். உங்களுக்கு தெரியும், இப்போ கிட்டடியில் வட்டுக்கோட்டையில் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம், இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய 50 வருஷத்தை கொண்டாட வேணுமென்ட்டு செல்வநாயகம் அவருடைய சிலைக்கு அஞ்சலி செலுத்தி போட்டு அந்த யாழ் மத்திய கல்லூரியினுடைய நடுவில் இருக்கிற அந்த செல்வாவினுடைய அரங்குக்கு ஊர்வலமாக வந்தவ. வரைக்கு அவியல் மணிக்கூட்டு கோபுரத்தையும் கடந்து தான் வந்தவ. உங்களுக்கு தெரியும், அந்த மணிக்கூட்டு கோபுரத்தை சுற்றி எங்கட தேசியம் இபிடிபியுடைய தேசியமாக முன்னாள் மன்னர்கள் 3 பேரை நாங்கள் சிலை அமைச்சிருக்கிறோம். அப்போ அதில் விரைக்கில் அவையில் அந்த சிலையை பார்த்துட்டு முன்னாள் மன்னர்கள் என்று சொல்லி அவைகளுக்கும் அஞ்சலி செலுத்திட்டு தான் வந்தவன். அப்போ அதில் சில புறுப்புறுப்புகள் வந்தேன்னு கேள்விப்பட்டேன். இபிடிபி வச்ச சிலையெல்லாண்டு சீச்சி என்ன இருந்தாலும் அவங்கள் தேசியத்தில் எங்களை விட தீவிரமாக இருக்கிறாங்கள் என்றதை விட உண்மைத்தன்மையோடு இருக்கிறாங்கள் என்றது அப்படி கணக்கை நாங்கள் சொல்லலாம். பிறந்த பொன் சிவகுமாரனுக்கு வச்ச சிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய என்றால் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குத்தானே, இபிடிபியினுடைய நடவடிக்கைகள், அதாவது இந்த தோல் இருக்க சொல்லப்படுங்கிறேன் சொல்லுவேன் தான், தோல் இருக்க சொல்லப்படுங்கிறேன். இப்போ இந்திய அரசியல் சூழலில் நான் இதை நல்ல விஷயத்துக்கு சொல்கிறேன், இது தோல் இருக்க சொல்லப்படுங்கிறன்றதை நல்ல விடயத்துக்கு சொல்கிறேன். அப்போ அப்படி நாங்கள் பல விடயங்களை சாதிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இங்கே மடத்தடி எல்லாருக்கும் தெரியுமா? உடக்கும் தெரியாது போல. மடத்தடி என்று யாழ் பிரதான வீதியில் போய்க்கல, அதில் இந்த யுத்தத்துக்குள்ள கவலையினமாக இருக்கைக்குள்ள ஒரு அரச மரம் ஒரு காக எச்சத்தில் வளர்ந்து வந்துட்டுது. அது வளர்ந்து கொஞ்சம் பெருசாக வந்துட்டுது. அப்போ அன்றைக்கு இராணுவம் இருந்தது. அவையில் என்ன செய்துச்சினம், அதில் கொங்க்ரீட்டை போட்டு என்னத்தை தூக்கி வைப்பினம்? கேட்க இல்லை அது புத்தரையா, அதான் தூக்கி வைக்கிறது தான் அவையோட திட்டமாக இருந்தது. அப்போ சக தமிழ் கட்சிகள் எல்லாரும் தாம் தூமண்டெல்லாம் கத்தியெல்லாம் மறிக்க விட்டுச்சினோம். ஆனால் நாங்கள் என்ன செய்தோம், சம்பந்தப்பட்ட தரப்புக்கு சொன்னோம், இது புத்தருக்குரிய இடம் இல்லை, இந்த மாவட்டமே புத்தருக்குரிய இடம் இல்லை, அது அந்த இடம் புத்தருக்குரிய இடம் இல்லை, அது கிறிஸ்தவ மக்களுக்குரிய இடம். அப்போ அங்கே யார் பொருத்தம் என்று சொன்னால் தமிழுக்கும் பங்காற்றி இருக்கிறார், கிறிஸ்தவ மதத்துக்கும் பங்காற்றி இருக்கிறார் தனிநாயம் அடியலர், அவருடைய சில தான் அதில் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி அதுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தது. இதுதான் சுலை என தோல் இருக்க. அப்போ இதை நீங்கள் விரும்புகிறீங்களங்க, உங்களை பின்னால் போலிய கதை மயூரன், இதுக்கு என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? இப்படி செய்கிறது நல்லமா, எல்லாம் தாம் தூமண்டு கத்தி போட்டு இருக்கிறது நல்லமா? அப்படி நான் கணக்கை சொல்லலாம். இந்த அறிவியல் நகர் கணக்கை சொல்லலாம், நான் சுருக்குறேன். இந்த அறிவியல் நகர் திருப்பி சொல்கிற விடயம்தான். அப்போ அன்றைக்கு அந்த புட்டு கந்தசாமி இல்லை பேராசிரியர் கந்தசாமி எங்களோட துணைவேந்தர் வசந்தி அரசர் தலைமையோடு 8-9 டீன் மேர் என்றால் பீடாதிபதிகளோடு என்னை சந்தித்து சொல்லிச்சினம், அமைச்சர் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு அதை எடுத்து தந்தால் யாழ் பல்கலைக்கழகமே உங்களுக்கு பின்னால் நிற்கும் என்று சொல்லிச்சேன். அப்போ நான் சொன்னேன், பேராசிரியரே,
எனக்கு யாழ் பல்கலைக்கழகம் பின்னால் நிற்க வேணுமா முன்னால் நிற்க வேணுமான்ட்டு எனக்கு அக்கறை இல்லை. எனக்கென்று ஒரு கடமை பொறுப்பு தார்மீக பொறுப்பு இருக்குது. நான் அதை எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். நிச்சயம் அதை பெற்று தருவேன் என்று சொல்லி அதை பெற்றுக் கொடுத்தது. உங்களுக்கு தெரியும், 30 வருஷத்துக்கு மேலே பேராசிரியர் துர்ராஜா கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது. உங்களுக்கு அதுக்கு முன்னால் வேறு சொன்னால் தான் தெரியுமென்று நினைக்கிறேன். பேராசிரியர் துர்ராஜா அப்போ அவருடைய காலகட்டத்தில் இருந்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு பொறியியல் துறை தேவை என்று ஒரு கோஷம் இருந்தது. கோஷம் அது ஆறு காலகட்டத்திலேயும் அது நிறைவேற்றப்படையில்லை. வீட்டுக்கு பின்னால் இருக்கு, வர்றதுக்கு பின்னால் இப்போ கதைச்சு அவ்வளோ காலமும் யாரும் அதை செய்ய இல்லை. யாரும் செய்யலை. 33 வருஷத்துக்கு மேலே 78ஆம் ஆண்டிலிருந்து அந்த கோஷம் இருந்தது. இபிடிபிட காலத்தில் தான் 2013 அது நிறைவேறினது. அப்படி கணக்கை நான் அடுக்கி கொண்டு போகலாம். அப்போ நான் இன்றைக்கு கூப்பிட்டது அடுக்கிறதுக்கு அல்ல, உங்கள்கிட்டருந்து எடுக்கிறதுக்காண்டி, உங்களோட ஆலோசனைகள் உங்களோட கருத்துக்களை எடுக்கிறதுக்காண்டி தான் நான் அதை கேட்குறேன். இது நீங்கள் உங்களுடைய இது நம்மளோட தரப்பில் இருந்தும் கருத்துக்கள் சொல்லுவீனம், சந்தேகங்களையும் கேட்கலாம். அதே நேரத்தில் உங்களோட ஆலோசனைகளையும் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இது உண்மையா? அதாவது மற்ற ஆக்களை விட இபிடிபி அதிக அளவில் இந்த மூன்று தளத்திலையும், எந்த தளம்? முதலாவதான அபிவிருத்தி, முதலாவதான அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு, ரெண்டாவது அபிவிருத்திக்கான தளம், மூன்றாவது அரசியல் உரிமைக்கான தளம். இந்த 3 தளத்திலையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அன்றைக்கு சொன்னதைத்தான் எதிர்த்தவ, தும்புக்கடியால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம்ன்றவ. இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்தால் என்ன வைக்கணும்? காவாசி தருவியலா, அரைவாசி தருவியலா, முக்காவாசி தருவியலான்ட்டு கெஞ்சி கொண்டு முன்னால் திரிக்கணும். எங்களுக்கு கையில் கிடைச்சது அதை உரித்து தான் சாப்பிட்டு இருக்கணும். வாழைப்பழத்தை மற்றாக்கள் தீத்தினோம்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கறது போல. எங்களுக்கு தான் பசி, எங்களுக்கு தான் தேவை. அண்டையில் இருந்து இந்த கட்டிடத்துக்கு நான் சொல்லி கொண்டு வரேன், புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியா என்றால் நாங்கள் இல்லை புண்ணுக்கு தான் வெளியே என்று சொல்லி வந்த நாங்கள் பிரச்சனை கேட்குது தானே. அப்போ அவையல் இல்லை மருந்துக்கு வெளியே என்று சொன்னவன் சக்தி என்ன பின்னாலவே இருக்கிற பின்னாலவே கேட்குறதில்ல. சரி, மற்ற நீங்கள் அந்த அழிவின் சின்னத்தை என்று சொன்னீங்கள்லான, என்ன பேர் கிஷோரா மயூரன், அழிவின் சின்னம் என்று சொன்னீங்கள்லானே. நான் ஒரு நாடாளமாக ஒரு மயூரன் இல்லையா பேர்? மயூரன் தான் பேர், மயூரன். அப்போ இந்த அழிவின் சின்னம் என்று சொல்லி ஒரு பிரச்சனை எடுத்த நீங்கள்லான, நான் நாடாளுமன்றத்தில் இருக்கைக்குள்ள இந்த ஒரு பொது தினம், ஒரு பொது தூபி பொது தினம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் பிரேரணை உணர்ந்தது. எதிர்கட்சியில் இருக்கைக்குள்ள அப்போ இயல்பாக யார் இதுக்கு ஆதரவளிச்சிருக்க வேணும்? சக தமிழ் தரப்புகள்லாம் நான் ஆதரவளிச்சிருக்கோம். எல்லாரும் ஓடி ஒழிச்சிட்டீங்க. அப்புறம் தென்னிலங்கை என்ற ஒரு ஆள் அதுக்கு காரணமாக இப்போ அவர்கள் சொல்லப்படுற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வரைக்கும் இந்த யுத்தத்தில் கடந்த கால போராட்ட காலங்களில் இருந்த எல்லாரையும் ஒரே தராசில் நிறுத்துறதுக்கு தயாராக இல்லை என்று ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் இல்லையண்டு? இல்லை, அவர்கள் அப்படி நினைக்கிறாங்கன்றதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அது உண்மை. அவியல் கணக்கு கடந்த காலங்களில் இந்த போராட்டங்களில் உயிர் நீத்தவர்கள் சகல இயக்கங்கள் அதில் சகோதர படுகொலை காலங்களில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் உட்பட அனைவரையும் ஒரு பொது தினத்தில் நினைவு கூறுவதற்கு இப்போ தமிழ் தேசியம், நீங்கள் சொல்கிற அந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற தரப்பு ஏற்றுக்கொள்ளும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இயக்க கட்சிகள் பலவேற்றியவர்கள் இப்போ என்னென்றால், நீங்கள் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ட்டு யாரை சொல்கிறீங்கள்? தமிழ் தேசியம் பேசுகிறேன். இல்லை இல்லை, நீங்கள் யாரை நினைக்கிறீர்கள்? நீங்கள் ஒன்றை நினச்சித்தான் நான் கேட்குறீர்கள். நீங்கள் யாரை நினைக்கிறீர்கள்? இல்லை இல்லை, யார் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ட்டு நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு பங்கெடுத்துச்சினமோ அவையில தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீர்கள் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள்ன்ட்டு சொல்கிறீர்கள்.
அப்போ நீங்கள் யாரை மனதில் வச்சு கொண்டு சொல்கிறீங்க? அந்த நேரத்தில் ஆதாரம் தராதுக்கு இது ஒரு காரணமாக அமையலாம். எது அதாவது இந்த கடந்த கால போராட்டங்களில் இந்த சகோதர படுகொலை நடக்கிற காலங்கள் இருக்குது தானே, அந்த காலங்களில் படுகொலை செய்யப்பட்டவர்களையும் பின்னரான போராட்ட காலங்களில் படுகொலையானவர்களையும் ஒரே தராசில் நிறுத்தி அவர்களை ஒரே ஒரு பொது தினத்தில் நினைவு கூறுவதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அப்போ அது இல்லை சரி, அவையில் ஏற்றுக்கொள்ள மாட்டின வேண்டும் வச்சுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளின வேண்டும். எது சரியாக இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை அந்த காரணத்தில் அவர்கள் அந்த நேரத்தில் புறக்கணிச்சுக்கலாங்க. இல்லை அப்போ இது போல் இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு போகணுமென்று சொல்கிறீர்கள். நீங்கள் மற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ட்டு சொல்கிறீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் யார் யார் இருந்தன்ட்டு தெரியும். அதாவது 2 கட்சி, எது ஒன்று தமிழரசு கட்சி, மற்றது தமிழ் காங்கிரஸ். தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் அவையில் நீண்ட காலமாக அரசியல் கட்சியாக இருந்து வந்தவை. இவேட தலைவர்கள் யார் கொண்டது? இல்லை அவையோட முக்கியஸ்தர்கள் யார் கொண்டது? அது உங்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். அதை விட இந்த இயக்க தமிழ் கட்சிகள் என்று இருக்கணும் தானே, அவைகளுடைய தலைவர்கள் யார் கொண்டது? அவர்களுடைய முக்கியஸ்தர்கள் யார் கொண்டது? அப்போ எது சரி பிள்ளைன்றதை நீங்கள் தான் சொல்ல வேணும். நீங்கள் அவையோட பக்கத்தில் பந்தறியாமல் நான் உங்கள்கிட்ட தான் நான் கேட்குறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏன்னா நீங்களும் என்னென்றால் இந்த கடந்த இந்த இதுகள் இருக்குத்தான், என்று இந்த தமிழ் இலக்கியம் அல்லது இந்த சங்க இலக்கியம் அல்லது இந்த இலக்கியங்கள் இருக்குத்தான், எது இந்த இதுகளெல்லாம் இந்த 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 ஊடகங்கள் அதில் இந்த போரியல் இலக்கியங்கள் இதுகளெல்லாம் அந்த காலத்தில் வீரத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு, சங்க காலத்திலையும். இதால் தான் தமிழ் அரசர்களெல்லாம் தோல்வி காண வேண்டி வந்தது காரணம். ஒரு கட்டத்துக்கு பிறகு அவையில் வீரத்தை மாத்திரம் கதைச்சப்படுகினார், அல்லது இலக்கியங்கள் எல்லாம் வீரத்தை மட்டும்தான் எழுதினார். ஆனால் அதுக்கு மேலால் அந்த வீரத்தோட விவேகமும் சேர்ந்திருந்தால் தான் அந்த வீரம் நிதர்சனமானதாக இருந்திருக்கு. பட் அதே நேரத்தில் இந்த யுத்த காலத்தில் எவ்வளோ பேர் அந்த பக்கத்தில் சாப்பாட்டு கஷ்டம், இருக்கிறதுக்கு கஷ்டமாக எல்லாம் இருந்தவை. ஆனால் அதை பற்றியெல்லாம் இந்த ஊடகங்களும் எதுவும் படிக்காட்டே இல்லை, மௌனம். என்றால் மாதம் மும்மாரி பொழியுதுன்ற அரசனுக்கு சொன்னால் சரி. ஆனால் எவ்வளோ பேர் அந்த நேரத்தில் சாப்பாட்டு கஷ்டமாக இருந்தவ, இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தவ, உடுக்கிறதுக்கு துணி இல்லாமல் இருந்தவ. ஆனால் அந்த நேரத்தில் கைதிகளாக வச்சிருந்தாக்கள் அங்கே வந்தால் அந்த பிள்ளைகளுக்கு கண்டோஸ் கொடுத்ததும் அல்லது வேறு நல்ல பொருட்களை கொடுத்ததும் அது வேறு. ஆனால் என்கிற மக்கள் அங்கே எவ்வளோ பேர் அந்த காலகட்டத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கண்டோஸ்ன்றதே கண்டறியாத, அதில் நல்ல சாப்பாடை கண்டறியாத, நல்ல உடுப்பை கண்டறியாத நிலைமையில் அப்போ இந்த ஊடகங்கள் எல்லாம் அந்த பக்கத்தை பார்க்க தவறிட்டுது. ஒருக்கா நான் வித்தியாதரன் தானே ஊடகவியலாளர், மூத்த ஊடகவியலாளர். அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், அதாவது இப்போ கிளிநொச்சிக்கில் இராணுவம் போகுது, விதி இப்படி என்ன சொல்லுவார் எனக்கு தெரியும், விதி படையல் வர போயினும் என்ன நடக்க போகுதுன்னு. இல்லை எங்கிட்ட படியல் விட்டடிப்பாங்க, நின்றடிப்பாங்களேன். இப்போ என்ன நடந்தது? அப்போ நாங்கள் அதுக்கு முதலே போயிருக்க வேணும், அந்த கட்டம் மட்டும் போயிருக்கக்கூடாது. அப்போ அந்த வீரத்தோட விவேகம் இருக்க வேணும். ஏன்னா எங்கட இளைஞர் யுவதிகள் எல்லாரும் தங்களை அர்ப்பணித்து விடுதலைக்காக தங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராக இருந்தவர். அது ஒரு தனிநபருடைய பாதுகாப்பு, தனிநபருடைய புகழுக்காண்டி அது பயன்படுத்தப்பட்டிருக்க ஒழிய மக்கள் நலனுக்காக இல்லை. பாக்கள் கடைசியில் சொல்லிடணும் என்ன, சரி கடைசி நேரத்தில் என்ன சொல்லப்பட்டதான் தங்களுக்கு, சரி நீங்கள் விரும்பின முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு முதல் அவையில் என்ன முடிவோடு இருந்தவ, என்ன முடிவோடு வைக்கப்பட்டிருந்தவ?
மனித கேடயங்களாகத்தான் வைக்கப்பட்டிருந்தவை. அப்புறம் அதுக்கப்புறம் அவளால் முடிய இல்லை, விருப்பம் இல்லையண்டல்ல, வச்சிருக்க முடிய இல்லை, எல்லாம் போங்க. அப்போ என்கிட்ட புதுவரத்தின துறையினுடைய மனைவியார் வந்து நினைக்கிறேன், மனைவியும் பிள்ளையும் வந்து கேட்டவ இப்படி தன்னுடைய கணவரை விடுவிச்சு தர சொல்லி. இங்கே அது ஒரு காலங்கடந்த கோரிக்கையாக இருந்தாலும் நான் அவருக்கு சொல்ல இல்லை. ஏனென்றால் சரி பார்க்குறேன், முயற்சிக்கிறேன்டான்னு சொன்னேன். ஏனென்றால் என்னோட வெளிக்கடை சிறையில் இருந்து கொல்லப்பட்ட என்னுடைய இயக்கத்துக்காரர் உடைய தாய் தகப்பன் கேட்கல. அப்புறம் வெளியால் வந்த அப்புறம் கேட்கல, தம்பி நாங்கள் வெத்தலை போட்டு பார்த்தினாங்கள், அது போட்டு பார்த்தினாங்கள், அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்களேன்ட்டு கேட்கலான்னு சொன்னேன். நான் கேட்டு பார்த்து சொல்கிறேன். எனக்கு தெரியும் அவர்கள் அங்கே கொல்லப்பட்டுட்டினமென்று தெரியும். அப்போ நான் அந்த தாய் தகப்பன் கடைசி நேரத்தில் அவர்கள் ஒரு கவலையோடு சாக விரும்பேன், ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கட்டும் என்று தான் விட்டது. இப்போ என்னுடைய தம்பியார் உங்களுக்கு தெரியும், அடிக்கடி காட்டினான். என்னுடைய தம்பியார் கடத்தப்பட்ட நேரத்தில் என்னுடைய தகப்பனாரும் எனக்கு வெளிநாட்டில் ஒரு மூத்த தம்பியனாரும் இருந்தவ கேட்குறவ, பிரேமனை பற்றி ஏதாவது செய்தி இருக்குது, அங்கே இருக்குது இங்கே இருக்குன்ட்டு. எனக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி நான் அவைகளுக்கு என்ன சொன்னேன். அதுமாரி என்னோட இருக்கிற நெருக்கமான பலர் காணாமலாக்கப்பட்டவர், கொல்லப்பட்டேன்டா தெரியும், கணவர் கொல்லப்பட்டும் இருக்கணும் தெரியும். இப்போ மாயசரி வேலாயுதம், அற்புதராஜா நடராஜா, பால் நடராஜா ஐயர், ராசநாயம், சிங்கம், KS ராஜா உள்ளடங்களாக பல பேர், நூற்றுக்கணக்கான ஆக்கள் கொல்லப்பட்டிருக்கணும். என்னத்துக்காண்டி? அதே நேரத்தில் என்ன கொல்றதுக்கு வந்த தற்கொலை குண்டுதாரியால் இட்டு நான் எனக்கு தெரியும் என்ன கொல்ல முடியாது, எங்களோட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க மட்டும் என்ன கொல்ல முடியாது என்ற ஒரு எண்ணத்துடன் வெளிப்படையாக சொல்லி வந்தனான். அப்படி இருந்து வந்தனான். நான் அவைகளுக்காண்டி அனுதாபப்படுறேன். இப்போ கிட்டடியில் கூட சதியிலாண்டு ஒரு பெண்மணி இங்கே கொண்டு வர முயற்சி பண்ணி முடியலை, கொழும்புக்கு கொண்டு வந்தது, அது அங்கே வெடிச்சிட்டது. அவள் தப்பிட்டா, அப்புறம் அவள் கைது செய்யப்பட்டுட்டா. அப்போ நான் நீதிமன்றத்தில் என்ன சொன்னான், இந்த பெண்மணி இங்கே எங்களோட வேலை செய்த ஒரு பெண்மணி, பெருமாள் கோயில் அடிக்கிட்ட தான் இருந்தது, தொண்டர் ஆசிரியராக இருந்தது. அப்புறம் அவங்க நாங்கள் பல வகையில் உதவினாங்க. அவள் அங்கே கூட்டி கொண்டு வந்துட்டேன் நட்புன்னு சொல்லிக்கொண்டு, வெடிச்சிட்டு அது வேறு. நான் அதுக்கு பரிதாபப்பட்டேன். அப்போ நீதவானுக்கு சொன்னான், இந்த பெண்மணி கூட்டி கொண்டு வந்ததில் எனக்கு எந்த மாற்று அபிப்பிராயம் இல்லை, ஆனால் இதை ஒன்றுக்கு எய்தவன் இதுக்கு நான் நம்பணுவோ நான் விரும்ப இல்லை, விடுவிக்க வேண்டும்ன்ட்டு நீதவானுக்கு அது கொஞ்சம் கோபமாக போச்சுது. அது சொன்னார், இது நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேணும் மொழியை நீங்கள் இல்லையாண்டு. நான் சொன்னேன், இல்லை என்னுடைய கருத்தை தான் நான் சொன்னான். சரி, நான் எங்கே வந்தேன். அப்போ என்ன சொல்ல வாரேன்னால், தமிழ் மக்களுக்கு கிடைச்ச பல வாய்ப்புகளை தமிழ் மக்கள் கெடுத்து போட்டினம், தமிழ் தலைமைகள்ன்றது வந்து சரியாக பயன்படுத்த இல்லைன்றது தான் இந்த கட்டிடத்துக்கு நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இருக்கிறேன். அதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு செம்மணியை பற்றி தெரியும், நீங்கள் அப்போ வந்திருந்தால் உங்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் இங்கே வந்த நேரத்தில் நாங்கள்லாம் எங்கள்கிட்ட நூற்றுக்கணக்கான ஆட்கள் தினமும் பெறுவினோம், நூற்றுக்கணக்கான ஆட்கள். அப்போ இந்த காணாமல் போனவருடைய பட்டியலை திரட்டி அவையில் ஒரு சங்கமாக, காணாமல் போனவருடைய உறவினர் சங்கமாக அமைச்சு, அன்றைக்கே நாங்கள் நல்லூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நாங்கள் ஆட்சியோடு இருந்தாலும் அரசாங்கத்துக்கு எதிராக செய்விச்சு, நாங்கள் இராணுவத்துக்கு எதிராக செய்விச்சது. அப்போ நாங்கள் அந்த பட்டியலை தயாரித்ததுக்கு காரணம் அரசியலுக்காண்டி அல்ல, ஒரு பொய்த்தனமான அரசியலுக்காண்டி அல்ல. ஒன்று காணாமல் போனாக்களுக்கு என்ன நடந்ததுன்றதை கண்டுபிடிக்கிறது, தேடி கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு பரிகாரம் காண்றது. மூன்றாவது இனிமேல் எதிர்காலத்தில் அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கொள்வது தான். இந்த மூன்றையும் தான் நாங்கள் செய்ய வலிக்கிட்டது. கொஞ்சம் சரியாக போய்கொண்டு இருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த கரையான் புத்தெடுக்க கருணாங் குடிகொண்டது போல் மற்ற அரசியல் கட்சிகள் தங்கட ஹைக்காத தங்கட அரசியலுக்காண்டி எடுத்து பிறகு அதுமாரி தான் இந்த மீள்குடியேற்றம்.
அப்போ அந்த காணாமல் போனாக்கிட்ட பிரச்சனை இன்று வேற தீர்க்க முடியாது. அதை சில பேர் தங்களோட அரசியல் பிழைப்புக்காண்டியும் சில பேர் தங்களோட வாழ்வாதார பிழைப்புக்காண்டியும் அதை பயன்படுத்தி கொள்ளினோம். ஆனால் நிரம்ப பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கணும். நாங்கள் அவைகளுக்கு தீர்வு காண வேணும். அதைத்தான் நாங்கள் அன்றைக்கு செய்ய முற்பட்டது. அதுமாரி இந்த காணி இப்போ நாங்கள் இருக்கையில் சந்திரிகா அம்மையார் அந்த நேரத்திலே கெசட் பண்ண வழிகிட்டது அரசோடமையாக்கி. அப்போ நாங்கள் 9 இருந்தது, நாங்கள் அதுக்கு விடையில் நாங்கள் எதிர்த்து நிப்பாட்டினாங்க. அப்புறம் அந்த நேரத்தில் இங்கே இப்போ நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கு நீங்கள் அந்த நேரத்தில் இங்கே வந்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆயிரக்கணக்கின ஆட்கள் இங்கே வருவினோம். அப்போ அதில் பல பேர் வந்து தங்களை அங்கே உண்டே மீள்குடியேற்ற வேணுமென்று என்கிட்ட கேட்டவன். அப்போ நான் சொன்னான், இப்போ இன்றைக்கு புலிக்கும் சிங்கத்துக்கும் இடையில், எது சிங்கத்துக்கும் புலிக்கும் இடையில் சண்டை முற்றுப்புறே இல்லை. நான் இப்போ உண்டு அங்கே உங்களை இடையில் அங்கே உங்களை குடியேற்றினால் என்னால் செய்ய முடியும். குடியேற்றினால் நீங்கள் சாண்ட்விச் அது ரெண்டுக்கும் இடையில் நசிப்பட்டு போடுவீர்கள். அது வரையில் உங்களுக்கு நான் வேறொரு காணியும் வேறொரு வீடும் தாரேன், நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு இந்த யுத்தத்தை ஒரு முடிவு கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு போனஸ், உங்களுக்கு அந்த காணியும் கிடைக்கும், இதையும் நான் பெற்றுத்தாரேன். அப்போ அந்த மக்கள் அதை நம்பி போகல. திருப்பி மீதான் கரையான் புத்தெடுக்க கருணான் குடிகொண்டது போல சக தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு போலி தேசியம் பேசி அதை கெடுத்துச்சிட்டணும். இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆயிரக்கணக்கில் காணிகளை விடுவிச்சிருக்கிறோம். ஆயிரக்கணக்கில் காணிகளை நாங்கள் விடுவிச்சிருக்கிறோம். இந்த முறை கூட நாங்கள் அதை விடுவிக்கிறதுக்கு தயாராகத்தான் இருந்தது. நாங்கள் அதுக்குரிய அந்த ஃபைல் நான் இதில் கொண்டு வரே இல்லை. ரணில் விக்ரமசிங்கோட கதைச்சு படத்திறப்போடு எல்லாம் கதைச்சு செய்கிறதுக்கு இருக்கைகளை தேர்தல் வந்துட்டுது. அதால் எங்களால் செய்ய முடியலை. சரி, இனி நீங்கள் கதைங்க, நேரம் போகுது, உங்களுக்கு நேரம் போகுது, கதைங்க. கடந்த தேர்தலில் வந்து ஒரு மக்களால் போக்குவரக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறீர்கள். அப்போ இதுக்கான காரணங்கள் வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்களில் விஷயங்களில் மக்கள் அணுகத்தில் வந்து அரசியல் பார்த்தீங்கன்னா விட மக்கள் ஜனநாயக கட்சி வந்து மக்களுக்கு செய்கிற துரோகம் அப்படியான விஷயங்களை தான் சில பேர் சொல்லி கொண்டு ரெண்டு சிலருக்கு வந்து இது தாங்களோட கட்சி கொடுத்தது அல்லது வந்து தாங்கள் நாடாளுமன்றத்தில் இந்த ஆண்டு கடந்த தேர்தலில் வந்து தெரிவு செய்யப்படாமற்கான காரணம். இப்போ என்னென்றால் இப்போ நீங்கள் அதை மக்களுடைய எங்களுக்கு ஒரு 17,000 18,000 மக்கள் வாக்கு போட்டிருக்கணும். சரி, அதில் ஒரு அரைவாசி வாக்களிக்கலைன்னு வச்சுக்கொள்வோமே. அதுக்கு மேலே உள்ள கதைகளை என்னால் எடுக்க முடியாது. ஆனால் மக்களுக்கு துரோகம் செய்தென்றால் 94ஆம் ஆண்டில் இருந்து எங்களோட நிலப்பாட்டில் இந்த மாற்றமும் இருக்கையில் தானே, எங்களோட கொள்கையிலையோ எங்களோட வேலை திட்டங்கள்லையோ இந்த மாற்றம் இருக்கையில் அதுதான் தொடருது. அப்போ இந்த முறை என்ன நடந்திருக்கென்றால், ஒன்று எங்களுடைய கருத்துக்கள் போதுமான அளவு மக்கள் மத்தியில் செல்ல இல்லைன்றதான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்டுட்டது. அப்போ அனுரா அங்கால வந்துட்டார். அப்போ இந்த ஆட்சியில் பிறகு இடம் கிடைக்காத போல இருக்குது. அப்போ நாங்கள் யாருக்கு இடம் கிடைக்குது வேண்டாம். இப்போ இங்கே அனுரா ஆட்சியில் தெரிவு செய்யப்பட்ட ஆக்களை தெரியும் உங்களுக்கு, யார் ஆக்களை யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்தன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த தேர்தல் காலகட்டத்தில் நீங்கள் எல்லோரும் என்ன நம்பிக்கொண்டிருந்த நீங்கள் எப்படியாவது உண்டு அப்படி தான் நீங்களும் கேள்வி கேட்குற நீங்களும் எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்த நீங்கள் அந்த ஒண்டை கழிச்சு கொண்டா நம்ம மெட்டாக்களுக்கு நீங்கள் எல்லாம் கணக்கு பார்த்தது. என்ன பேர் வர்ணனுக்கு பின்னால் மயூரன், நீங்கள் எல்லோரும் அப்படி தான் நம்ம எல்லோரும் கணக்கு பார்த்தது. ஒன்று எப்படியாவது கிடைக்கும் அப்படி தான் அனுராவும் ஜோதிச்சது, எல்லோரும் அப்படி தான் ஜோதிச்சது. ஆனால் என்னுடையது அதை விட கூட, அது வேறு. அப்போ மக்கள் என்ன யோசிச்சோம்னா, ஒரு மாற்றத்துக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம், இவர் எப்படியாவது வருவாரானே,
ஒரு மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுவோம் என்று சொல்லித்தான் முயற்சி பண்ணி இன்றைக்கு தாங்கள் அதை தவறு விட்டுட்டோம் என்று உணர்கிற அளவுக்கு கதைகள் இருக்கிறதாக எனக்கு செய்திகள் இருக்குது. உங்களுக்கும் அந்த கதைகள் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போ அதையும் நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு கேட்டீங்களா அல்ல இன்றைக்கு கேட்டீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அந்த மாற்றம் ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படி இல்லையா? మరి ఈపీడీపీ துரோகம் செய்தண்டா என்ன செய்தஎன்று சொல்லினோம் இல்லை சொல்லுங்களேன். இப்போ நீங்களா துரோகம்ட்டு ஒரு கூட்டாக சொல்கிறீங்கல்ல ஒன்றை சொல்லுங்க. ஆ சரி, படுகொடைகள் உங்களுக்கு நீங்கள் பார்த்துனீங்களா நேரம்? அதில் உங்களுக்கு சொன்னாக்கள் அதை பார்த்துருக்கணுமா? ஏதாவது நிறுவனம் இருக்கா? இல்லை போய் அது என்னென்றால் இப்போ நான் திருப்பியும் பிரபாண்ட இதுக்கு போக போகிறேன். என்ன உசுப்பேத்திரிகள் போலோட. இப்போ என்னென்றால் இங்கே தினமும் நூற்றுக்கணக்கில் மக்கள் வரவழிக்கிட்டவை. பிரபான் பாய்ந்து போனேன். நான் என்ன மாற்றுக்கொள்கை மாற்று வேலை திட்டத்தை நான் முன் வச்சிருக்கிறேன். மாற்றுக்கொள்கை மாற்று வேலை திட்டத்தை முன் வச்சிருக்கிறேன். அப்போ அப்படி வச்சிருக்கல இங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் விரைக்கல அவன் வதந்திகளை கிளப்பி விடுறான். இங்கே வார ஆக்களுக்கு பொம்பளைகளுக்கு எல்லாம் உடுப்பெல்லாம் கலட்டினமாமன். அப்படி ஒரு முறைப்பாடும் இல்லை. அப்படி நடக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க போகிறதும் இல்லை. அப்படி நடக்கவும் இல்லை. இங்கே நூற்றுக்கணக்கில் ஆக்கள் வந்தவ தான். சில பேர் வராமல் விட்டுருக்கலாம். சொல்கிறேன், அந்த பொய் பிரச்சாரத்தை சொல்கிறேன். அவங்களே ஆக்களை கொண்டுட்டு அவையோட ஆக்கள் போய் அதுக்கு நின்று உண்டு ஈபிடிபி செய்ததாம், டக்ளஸ் ஆக்கள் செய்ததாம் என்னது செத்த வீட்டுக்குள்ளே போய் கதைக்கிறது. இன்றைக்கு ஒரு வெளியிருக்கிறார். எனக்கு வெளிநாட்டில் இருந்தான் வெளிநாட்டுண்டான் நினைக்கிறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. 3 பக்கத்தில் எனக்கு எழுதியிருக்கிறேன் விளங்குது தான். அது அந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அவையில் சுட்டு போட்டு உதாரணத்துக்கு சரி நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு கதை உண்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் கிட்டடியில் 2ஆம் மாதம் வடமராட்சி ஊடக மையம் வடமராட்சி ஊடக மையத்தில் பின்னால் இருந்து வடமராட்சி ஊடக மையத்தில் எடுத்து அங்கே இருக்க பின்னால் இருந்து கொண்டு எடுத்தாங்க. வடமராட்சி ஊடக மையத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம். ராமச்சந்திரன், அதாவது ஊடகவியலாளர் ராமச்சந்திரன், நான் அன்பாக அழைக்கிற குடும்பி அல்லது சடை என்று சொல்லப்படுகின்ற பேர் என்ன, பிரதீபன், அவரும் அங்கே இருந்தவர், அதில் முன்னுக்கு நின்றவர். அப்போ அவர்கள் ஒரு கடிதம், இந்த ஜாழ் வடமராட்சி ஊடக இல்லம் என்ற ஒரு கடிதம் ஒன்று அனுரா ஜனாதிபதிக்கு எழுதி போட்டு ஆர்ப்பாட்டம் செய்யினோம். அவையிலே அதில் சொல்லினோம் இராணுவத்தால் கடத்தப்பட்டேன். எது இராணுவத்தால் கடத்தப்பட்டேன். அப்போ அதில் உங்களோட ஊடகவியலாளர் ஒரு ஆள் இந்த சங்கிலி போட்டு கொண்டு ஒரு ஆள் அதில் நின்றவர். வரே இல்லையா? சரி, பிரச்சனை இல்லையா? சரி, சங்கிலியாண்டா இந்த இரும்பு சங்கிலி இல்லை, நாடக சங்கிலி போட்டு கொண்டு இருந்தது. சரிதான். அப்போ நம்மளோட சகோதரன் சுவாஜலிங்கம் வந்து கேட்குறார், இபிடிபியே பதில் சொல்ல. இபிடிபியை அதுக்கு பதில் சொல்ல வேணும். நீங்கள்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறீர்கள் இத்தனாம் தேதி இராணுவத்தால் கடத்தப்பட்டது என்று அந்த ஊடகவியலாளர் சங்கம் இப்படித்தானே எல்லாம் விளங்குதான். அப்போ நீங்கள் இப்போ கேட்குறீர்கள் இப்படி கதைக்கணும் என்றால் அதில் உண்டை சொல்லுங்கள், உண்டை நிரூபியுங்க. முழுக்க போய் அதில் எந்த உண்மையும் இல்லை. அப்படி உண்மை தெரிஞ்சாக்கள் நீதிமன்றம், இவெல்லாம் நீதிமன்றம் போகலாமே. இப்போ அன்றைக்கு அந்த பொன்னியன் என்று சொல்லி போன முறை தேர்தல், அதாவது பொதுவாக தேர்தல் என்று வந்தவொன்னே தான் எங்கள் மேலே சேறு பூசுறது. ஆனால் இன்றைக்கு திருப்பி மக்கள் எங்களை பற்றி யோசிக்கணுமென்ற உடனே இப்போ திருப்பி வழிகட்டிட்டீங்கன்னா சேறு பூசுறதுக்கு. அதுக்கு முதல் போன உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் விண்ணன் பொன்னன் என்று சொன்ன பொன்னியன் விண்ணன் என்றெல்லாம் சொல்லி வந்தவன். அதில் பொன்னியன் வந்து ஒரு அடிக்கடி எங்களோட இருந்தவற்ற சில முறைகேடுகள் காரணமாக நாங்கள் கட்சியில் இருந்து விலத்தி வச்ச. நாங்கள் உங்களுக்கு தெரியும் சில இயக்கம் என்றால் என்ன செய்திருக்கும், கட்சியில் சரியோ புளியோ முறைகேடு என்றால் என்ன செய்திருக்கும், கட்சியில் என்ன பேர் எனக்கு பின்னால் மயூரன் என்ன செய்திருக்கும்,
என்ன நடவடிக்கை எடுத்துருப்பினோன்ட்டு உங்களுக்கு தெரியும். மாத்தியாக்கு என்ன நடந்தது அல்லது கனவேருக்கு நான் சொல்லலாம், அது விடுவோம். அப்போ நான் அப்படிப்பட்ட ஆளே இல்லை. வன்முறைக்கு ஊடாக கொலைகளுக்கு ஊடாக பிரச்சனைகளை தீர்க்கலாம்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லாத ஒரு ஆள். அப்போ அப்படி இருக்கேக்கில் அந்த பொன்னியன் என்ன சொல்கிறார், நான் மண்டதீவுக்கு வந்தனானாம். அப்போ இராணுவம் ஒரு 15-20 பேரை பிடிச்சி பங்கருக்களை வச்சுருந்ததா. அந்த அனுராக்களின் கடிதத்தை எடுத்துக்கிறோம். நிவாரண பகுதிகளை நிவாரண சாமான்களை வழங்குறதுக்காக கொண்டு சென்ற நிவாரண சாமான வழங்குறதுக்கு அங்கே இராணுவ அங்கே இருந்த இளைஞர்கள் கொஞ்சம் பேரை வந்து கூட்டிக் கொண்டு போனோம். முடிச்சுட்டு வாரு அது அந்த பொன்னியன் அப்படி சொன்ன போனேன்ட்டு சொன்னாலே பொன்னியன் இதை சொல்ல இல்லை. நீங்கள் மேலதிகமாக சொல்கிறீங்க. முடிச்சுட்டு வார். அப்போ பொன்னியன் சொன்னதை தான் நான் இப்போ சொல்கிறேன். அப்போ அவன் என்ன சொன்னவன் என்றால், நான் வந்தனானாம். அப்போ அவையில் பார்க்க வேணுமென்று சொன்னானாம். அப்போ எனக்கு மொழி தெரியாதுன்ட்டு தானே மொழிபெயர்க்க வந்ததாம். நான் அங்கே ஆமியோட கதைச்சு போட்டு திரும்பி 1-2 நிமிஷம் ஆக இல்லை, சடபுரண்டு வடிச்சத்தம் கேட்டது. அவையில் எல்லாரும் ஆமி சுட்டு அதுக்குள்ளே புதைச்சாச்சு என்று சொன்னது. அப்போ நான் அனுராக்கு கடிதம் எழுதுகிறேன். இதை கேட்டுட்டு 19ஆம் தேதி 9ஆம் மாதம் போன வருஷம் அனுராக்கு தமிழ்லையும் இருக்குது, தேவையான கடிதம் தரலாம். இப்படி அவன் சொல்கிறான், அவன் கண்கண்ட சாட்சி விசாரிக்க சொல்லி. அதனால் அவன் இன்னொன்ற சொல்கிறான், அவன் எனக்கு மொழிபெயர்க்க வந்தவன், நான் சுட சொன்னானா விட சொன்னானா தெரியான்னு சொல்கிறான். விளங்குது. நான் ஆமி கமாண்டர் ஜனாதிபதியாக சொல்கிறது ஆமிக்காரன் செய்கிறதுக்கு. நானும் சாதாரண எம்பி. விளங்குது. நான் சொல்லி அவங்கள அதெல்லாம் செய்ய போகிறதே இல்லை. உண்டு ஆமி கமாண்டர் சொல்ல வேணும், இல்லை ஜனாதிபதி சொல்ல வேணும். மற்ற நான் கடைசி வரையும் அதில் வச்சுக்கொள்ளுங்க, நான் கொழும்போட காய்ச்சிட்டு சொல்லுவேன்னு நான் சொல்லியிருப்பேனே ஒழிய நீங்கள் சுடுங்கண்டல நான் சொல்கிறவங்க கேட்க போகிறதே இல்லை. ஒரு அழுத்தம் கொடுக்குறதுக்காண்டி நான் அப்படி சொல்லியிருக்கலாமே ஒழிய நான் அப்படி பார்க்கவே இல்லை. எனக்கு சம்பவமே தெரியாது. அப்போ நான் அப்படி சொல்லியிருந்தேன், மொழிபெயர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கத்தானே வேணும். சுட சொன்னானோ விட சொன்னானோ சும்மா போய் அவன் கூட இன்னொன்றை சொல்கிறான். என்ன, நான் பிடிச்சி வச்ச இடங்களில் நான் இருக்கிற கொழும்பில் இங்கெல்லாம் இருந்த இடங்களில் நூற்றுக்கணக்கான ஆக்களை கடத்தி கொண்டு வந்து அதில் சித்திரவதை பண்ணி கொலை செய்து புதைச்சேன். பார்க் ரோட் கொழும்பில் என்னுடைய ஒரு பிரபலமான இடம். இன்றைக்கு அங்கே 30 மாடியில் கட்டிடம் இருக்குது. 30 மாடி கட்டிடம் என்றால் எத்தனை அடி கிண்டவனும் கீழே உங்களோட பேரை மறந்து போனேன். கஜி 30 மாடி கட்ட வேணுமென்றால் எத்தனை அடி உள்ள கீழே கிண்ட வேணும்? 20-30 அடி என்று வச்சுக்கொள்வோமே. யாழ்ப்பாணத்தில் வடக்கில் ஒரு அடி கிண்டினாலே என்ன வருது? எலும்பு கூடுதல் வருது. அப்போ அங்கே 30 அடி கிண்டியும் எலும்பு ஒரு மயிர் நினைக்கிறேன், இதை சொல்கிறேன், மயிர் கூட கிடைக்க இல்லை. அது வேறு ஆக்கள், வேறு கம்பெனி, வேறு ஆக்கள், சிங்கள ஆக்கள் செய்திருப்பினோம். அது சொல்கிற விளங்குது தான். அதுமாரி அங்கே நாங்கள் இருந்த இடங்களெல்லாம் பெரும்பாலும் கொடுத்தாச்சு. அங்கெல்லாம் பல மாடி கட்டிடங்கள் வந்திருக்கு. ஒன்று கூட அப்படியே இல்லையே. இப்போ இந்த செம்மணி தோண்ட வழி கிடைக்க என்ன சொல்லிச்சுனா, சிறிய தேட்டரையும் தோண்ட வேணும். நாங்கள் தயவு செய்ய தோண்டி நிலத்தை பழுதாக்க வேண்டாம். இப்போ ஸ்கேன் வந்திருக்குது. இப்போ ஸ்கேன் இதுக்குள்ள விட்டால் பின்னணு என்ன வர்ணனுக்களை தோண்டி இருக்க கீழே இருந்தாலும் தெரிய வரும். விளங்குது தான். இது பழைய கட்டிடம். இது சுத்தவரை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஏன் அவையில் அதுக்கு தயாராக இல்லை? அப்போ சும்மா போய் சொல்கிறது சொல்கிற விளங்குது அந்த கட்சி. இப்போ இந்த ஆமிக்காரன் சொன்னான் தானே, ராஜபக்ச இபிரிப்பியை பற்றி சொன்னானா இல்லையே? மற்ற கிட்டடியில் நேற்றைக்கு முந்தின நாள் சுயாவா குவாயா என்ன பேர் சுக்கான்ற ஒரு ஆள் சொல்லியிருக்கிறா தானே. என்ன அவன் என்ன இபிரிப்பி என்று சொன்னாவா இல்லையே? அப்புறம் அந்த இவியலை கூப்பிட்டுச்சுன மேர் சர்வதேச மனித உரிமையில் வந்தார் தானே. கக்காரா மனித உரிமை ஆணையாளர் வந்தது தானே. அவர் என்ன சொல்லி போட்டு போனார்? இதுக்கு புலிகளும் அரசாங்கமும் தான் பதில் சொல்ல வேணும். இபிரிப்பி என்று சொன்னார் இல்லையே?
அப்போ இதெல்லாம் போய் இபிடிபியை பொறுத்தவரை டக்ளஸ் தேவானந்தா பொறுத்த வகையில் கொலைகளுக்கு ஊடாக வன்முறைகளுக்கு ஊடாக பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற நம்பிக்கை இல்லை. எங்கள் மேலே சுமத்தப்பட்ட சகலதும் உண்மைக்கு புறம்பு. நாய்க்கு அங்கே அடித்தாலும் பின்னங்கால தூக்குற மாதிரி. இந்த மைசூரண்ட கொலை என்ன நடந்தது? அவன் பிடிபட்ட ஒருத்தன் உள்ளுக்கு இருக்கிறான். அவன் தன் வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறான். அல்லது இந்த குமார் அண்ணன் குமார் பொன்னம்பலத்தை கொண்டதார் ஏனிவியல் நீதிமன்றம் போவே இல்லை. சரி, உள்ளூர் நீதிமன்றத்தில் நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள். எது உள்ளூர் நீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்லைன்னு அந்த கட்சி சொல்லிக்கொண்டு அந்த கட்சியில் பல சட்டத்தரணிகள் இருக்கணும், எல்லாரும் உழைக்கணும். கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உதவுற இல்லை. யாரும் கஷ்டப்பட்ட ஆக்கள் வழக்குக்கு போனால் காசை கொடுக்காட்டா தோட பிடுங்கினோம், இல்லை காப்பை பறிக்கணும், இல்லை ஐடென்டி கார்டை வாங்கி வைக்கணும். படிக்கிறது வேறு, முடிக்கிறது சிவன் கோயில் தமிழ் தேசிய மாமாவியல். ஏன் வேறு தகப்பனுடைய கொலைக்கு நீதிமன்றம் போயில்லை. சரி, இலங்கை நீதிமன்றத்தை விடுவோம். சர்வதேச நீதிமன்றத்துக்கு போயில்லேன், எடுத்ததுக்கெல்லாம் சர்வதேசத்துக்கு போயினும் ஏன் இதுக்கு போயில்லை என்று அவர்களுக்கு தெரியும். நீதிமன்றம் போனால் யார் கொலை செய்த வழியால் வரும், வெளியால் வந்தால் தங்களுக்கு அரசியல் வாழ்க்கை இல்லை என்றது நவீன நோக்கம். மகேஸ்வரன் நோனாக்கு என்ன பிரச்சனை? இது தெரிய வந்தால் அவளுக்கு தெரியும், இந்த அவளுக்கும் சம்பந்தம் இருக்குது. தெரிய வந்தால் வியாபாரம் செய்ய முடியாது, அரசியல் பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. இதான் நவீன பிரச்சனை. அப்போ இலகுவாக இபிடிபி என்று சொல்லிட்டு போகலாம். ஆனபடியினால் கஜி அப்போ கஜிந்தன் ஆனபடியினால் உங்களுக்கு முதல் அதில் தெளிவாக இருக்க ஒன்று மட்டும் நினைக்கிறேன். நான் இப்போ நேற்றைக்கு ஒரு இதோண்டு விட்டேன். நான் எது வீடியோ இதோண்டு அவதூறுகள் சம்பந்தமாக ஒரு நீதிமன்ற விசாரணை யாரும் உங்கள்கிட்ட என்ன உறுதிப்படுத்தக்கூடிய இது இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம். நான் வெளிப்படையான விவாதத்துக்கு தயாரேன். இப்போ கிட்டத்தட்ட 1,00,000 எவ்வளோ எத்தனை பேர் 1,00,000 எத்தனை பேர் பார்க்கணும்? 20,000 பேர். இது வேறு நேற்றைக்கு இரவு 9-10 மணிக்கு ஏற்றுனது. இது வேறு 1,20,000 பேருக்கு மேலே இது வேற பார்த்துருக்கணும். இன்னும் போகும். அப்போ அவையிட்ட நான் கேட்குறேன். ஆனால் அவையில் அதில் சாதகம் பெறும், பாதகம் பெறும். பாதகம் பெற நீங்கள் சொல்கிற மாதிரி பூனாச்சுனாண்டும் பெறும். அது தெரியும். அந்த மாதிரி எங்கள் ஆக்கள் வளர்ந்துட்டினோம். அந்த அறம் இல்லாமல் இந்த தவறான அரசியல் வழி நடத்தலால் எங்களோட மக்கள் மத்தியில் அந்த அறம் இல்லாமல் போயிட்டு. நான் என்னட்ட இன்னும் அறத்தை வச்சிருக்கிறேன். நான் பிளவிட்டேன்னு சொல்லி நீங்கள் என்ன உறுதிப்படுத்தினால் நான் ஒரு காலம் நான் பிடித்த முயலுக்கு 3 ஆள்ன்னு சொல்கிறதில்லை. நான் அதுக்கு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்குற ஒரு ஆள், அதுக்கு பரிகாரம் காண்ற ஒரு ஆள். அதான் என்னுடைய கேரக்டர். அப்போ ஆயுத போராட்ட காலகட்டத்தில் இருந்து இன்று வேறு அதுக்கு கிட்டன் இருந்தால் இல்லை திலிபல் இருந்தால் அவங்க 2 பேரும் சாட்சி சொல்லுவாங்க. சொல்ல விளங்குது தான். சரி, காஜி அடுத்த உங்களோட கதை என்ன பேர்? மயூரன். கடத்தல் காணாமல் போனது சம்பந்தமாக உங்களோட இபிடிபி அமைப்பு மீது காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் முறைப்பாடு செய்து அந்த விசாரணைகளில் உங்களோட இபிடிபின பேரை சொன்ன பதிவுகள் இருக்குது. அது தொடர்பான அறிக்கைகளும் வெளியாகிருக்கு. விடிய ராமர் கதை விடிஞ்ச பெண்ணெண்டால் தம்பி என்ன பேர் விட்டு கலையமுதன் பெண்ணெண்டால் சும்மா அதுக்கு ஒரு ஒன்றை சொல்லி போட்டு கணக்கு இருக்குது. செல்வி பேர். அப்போ இப்போ இங்கே இருக்கிற செல்வி முல்லைத்தீவில் இருக்கிறா. முல்லைத்தீவில் இருக்கிறான். அப்போ இந்த ஒரு ஆணைக்குழு ஒன்று நடந்தது. இது பர்ணகம ஆணைக்குழு. இப்போ அவள் அதுக்கு சாட்சி சொல்ல போகிறான். அப்படி கணக்கு இருக்குது, கணக்காண்டியில் கொஞ்சம் இருக்குது. நான் உன்ட்ட சொல்கிறேன். சாட்சி சொல்ல போகிறான். அப்போ சாட்சி கேட்குறார். ஆமாம், தமிழில் கேட்டு அப்புறம் சிங்களத்தில் மொழிபெயர். ஆமாம், உங்களை என்னத்துக்கு வந்திருக்கிறீர்கள்? கணவர் காணாமல் போயிட்டார். சிங்களத்தில் சொல்கிறார். கணவர் காணாமல் கியா. பிறகு அவர் கேட்குறார், எங்கே காணாமல் போனான்? அரியாலை கியா. அந்த அரியாலையில் காணாமல் போயிட்டார். அப்போ ஆற்ற கட்டுப்பாட்டுக்களை காணாமல் போனது புலி கட்டுப்பாட்டுக்கு என்று சொல்கிறேன். இப்போ அதாவது அரியாலையில் இங்கால பக்கம் இராணுவ கட்டுப்பாடும்
நான் உங்களுக்கு மொழிபெயர்க்கிறேன். அங்காள பக்கம் புலி கட்டுப்பாட்டுகளையும் இருந்தது, வெங்க காணாமல் போனது புலி கட்டுப்பாட்டுக்களை. பார் பிடிச்சது இபிடிபி. அப்போ சரி, அரசு கட்டுப்பாட்டுக்களை இபிடிபி என்று சொன்னாலும் ஒரு தர்க்கத்துக்கு ஏற்றுக்கொள்ளலாம். புறாவை என்கிட்ட அழுது கொண்டு சொன்ன பதிவில் என்கிட்ட இருக்குது, ஐயா நீங்கள் கோவிச்சு கொள்ள வேண்டாம், எனக்கு நிர்பந்தம், மற்ற எனக்கு கஷ்டம் காசாரன்ட்டு சொன்னவ அதான் சொன்னேன். இன்றைக்குமா இருக்கிறான் அப்படி கணக்க சொல்லலாம். இந்த ஒரு பெண்மணி இங்கே வந்து, இப்போ நீங்கள் எல்லாம் இதுக்கு வந்திருக்கிறீர்கள், அண்டையிலேருந்து கிட்டத்தட்ட வந்திருக்கிறீர்கள், பொய்யா சொல்லினோம். ஒரு பெண்மணி ஒரு பேட்டி கொடுக்குறான், தான் இதுக்குள்ள வந்த இடத்துல அம்மா நான் இங்கே இருக்கிறேன்ட்டு கத்தினதான். நீங்கள் வேற யாரும் கத்தி கேட்டுருக்கா? நீங்கள் பொய் தேவையான நீங்கள சுற்றி பாருங்க, அப்படி கத்தக்கூடிய இடங்கள் இருக்காண்டு. என்ன எனக்கு அந்த நோக்கமும் இல்லை, அந்த விருப்பமும் இல்லை. கொலை வன்முறை கூட பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்றார். சரி கலை சொல்லுங்க, என் கூட கேள்வி என்னது? இப்போ வந்து இந்த செம்மணி மனித புதைகுழி வந்து அகழ்வு நடந்து கொண்டு வருது. உங்களுக்கு தெரியும், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாங்கள் இங்கே ஆக்களை திரட்டி 600க்கும் மேற்பட்ட பட்டியலை திரட்டி நாங்கள் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினது, சர்வதேச மனித உரிமை குழுக்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம், சந்திரியாமையாருக்கும் கொடுத்துருக்குறோம். விளங்குது தான் இதுக்கு தீர்வு காண வேணுமென்று சொல்லி. பிறகு அதில் முக்கியமான ஆக்களை விசேடமான ஒரு விமானத்தில் கொழும்புக்கு ஏற்றி கொண்டு போய் சந்திரியாமையோட கதைக்க வச்சு அதற்கான வேலையில் நாங்கள் தொடங்கி கொண்டிருக்கல. கரையான் புத்தெடுக்க கருணாங்குடி என்றது போல் போயிட்டுது. அது எங்கட கையை விட்டு போயிட்டுது. ஆனால் திருப்பியும் நான் யோசிக்கிறேன், அதில் 2-3 சில பேர் அதை அரசியலுக்காண்டி பயன்படுத்தினோம். என்று அவைகளுக்கு பிரச்சனை தீரக்கூடாது, பிச்சைக்காரண்ட புன்மேறி இருக்க வேணும். 2வது அதை பயன்படுத்துகிறாங்களும் சில பேர் இருக்கணும். இது வெளிநாட்டிலேருந்து காசு எடுக்கிறதுக்காண்டி அவைகளுக்கு அது ஒரு தொழில். இப்போ என்ன மாதிரி இங்கே இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு குடிசை கைத்தொழிலாக இருக்குதோ, இல்லை அது பிள்ளையன்று நான் சொல்ல இல்லை, நல்ல விஷயம். ஜப்பான்ல எல்லாம் அது இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் குடிசை கைத்தொழிலாக இருக்குது, அது நல்ல விஷயம் அது. அப்போ அதுபோல் இந்த காணாமல் போனாக்களை வச்சுக்கொண்டு அல்லது இந்த சிறை கைதிகள் என்று சொல்லி வேலை இருக்க வேணும். அவையில் வச்சுக்கொண்டு அவைகளுக்கு ஒரு பிழைப்பு, நல்ல காசு வருது அவைகளுக்கு, அது அவையோட தொழில். நான் அதில் கைபோட விரும்பலை. சரி, நீங்கள் திருப்பி கேளுங்க. அந்த 600 இந்த காலப்பகுதி இது சந்திரிகாமையோட கொண்டு அந்த காலப்பகுதி இந்த காலப்பகுதி 95 அது நாங்கள் வர முந்திங்க. அதாவது நாங்கள் இங்கே யாழ்ப்பாணம் வந்தது 96 கடைசியோ 97 ஆரம்பத்தில் இங்கே வந்தது. அதுக்கு முதல் அதுக்கு பிறகு கணிசமானாலும் குறைச்சிட்டோம். விளங்குது தான். நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட மக்கள் கனவேர் வரவழைக்கிட்டு இருந்தேன் 100 கணக்கில். அப்போ இராணுவத்திட்ட இராணுவம் இது பண்ண போனால் உடனே சொல்லி டக்ளஸ் சென்றோன்னா இராணுவம் பேசாமல் விட்டுடும். அப்படி தான் கனவேரை விட்டுருக்குறேன் தானே. உங்களுக்கு இன்னொன்று தெரியும் தானே, எங்கே மீசாலையில் என்ன நடந்தது? மீசாலையில் இராணுவம் சுட்டது, அதில் ஒருத்தர் தப்பிட்டேன், மிருசுவில் தப்பி யார்கிட்ட வந்து அடைக்கலம் கேட்டது? எங்கள்கிட்ட தான் வந்தது. நாங்கள் பிடிச்சி கொடுத்துறாங்களே, எல்லாம் கொண்டு நாங்கள் இல்லை தான். நாங்கள் என்ன செய்த, நாங்கள் அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது. இல்லை கிருசாந்தி மற்றது சாரதாம்பாள், இது யார் வெளியில் உணர்ந்தது? மைசூரி கூட நாங்கள் வெளியில் உணர்ந்தது, நாடாளுமன்றத்தில் அதை வெளிப்படுத்தினது. அப்போ நாங்கள் இதெல்லாம் செய்தது. அப்போ இதை பிரபாகரன் விரும்பேன். பிரபாகரன் என்ன செய்த, எங்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்கறதுக்கு கூடாக நாங்கள் இந்த மாற்றுக் கொள்கை மாற்று வேலை திட்டத்திலிருந்து ஒதுங்கிடுவோம்ன்ற நான் அவன்கிட்ட கற்பனை. என்ன மாதிரி ரணில்ட தேர்தல் என்ன வந்தது? ரணில்ட இல்லை அந்த ஜனாதிபதி, உங்களுக்கு தெரியும், இந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி ஒரு பக்கம் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்சவும் ரணிலும் ஜனாதிபதி தேர்தலில் நின்றவர் 2005ஆம் ஆண்டு. அப்போ அந்த தேர்தலில் தமிழ் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட இல்லை. தமிழ் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட்டுருந்தா என்ன நடந்திருக்கும்? ரணில் வந்துடுவார். பிரபாகரன் என்ன யோசித்தான், ரணில் வந்தால் அவர் பேச்சுவார்த்தை சமாதானம் சர்வதேசம் என்று சொல்லி அரசியல் ரீதியாக தங்களை மடக்கிடுவார். மஹிந்த வந்தால் சண்டித்தனம் காட்டுவார், ஒரு குட்டை போட்டு மஹிந்தாவை அடக்கி இல்லாமண்டு பிரபாகரனுடைய தப்பு கணக்கு. என்ன மாதிரி என் மேலே தப்பு கணக்கு போட்டானோ
அது மாதிரி மாய்ந்தமையிலையும் தப்பு கணக்கு போட்டு அப்புறம் கடைசியில் என்ன நடந்தது? அப்போ அது கூட கலை அதாவது கிழக்கு மாகாணம் விடுவிக்கப்பட்டாச்சு. இப்போ வன்னிக்கில் படைகள் போகிறதுக்கு முயற்சி நடக்குது. அப்போ நான் தமிழ் தேசிய கூட்டமைப்போட தனித்தனியாகவும் பொதுவாகவும் நாடாளுமன்றத்திலையும் ஊடகங்களுக்கும் நான் அறிக்கை விட்டது என்னென்றால், கிழக்கு மாகாணத்தில் படையினர் நடவடிக்கை எடுக்கல புலிகளுக்கு ஓடி தப்பி ஓடுறதுக்கு இடம் இருக்குது. என்ன மாதிரி தீவு பகுதியிலேருந்து தப்பி ஓடைக்கல கேந்திர முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லிச்சினோம். அப்புறம் வெளிவடக்குலேருந்து தப்பி ஓடைக்கல கேந்திர முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லிச்சினோம். யாழ்ப்பாணத்திலேருந்து தப்பி ஓடைக்கல கேந்திர முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லிச்சினோம். அப்போ கிழக்கில் கேந்திர முக்கியத்துவம் இல்லாமல் போய் தப்பி ஓடலாம். ஆனால் வன்னிக்கில் தப்பி ஓட முடியாது. அப்போ அழிவுகள் கூடும். அப்படியே வாங்க பேசுவோம். மைந்தவனுடைய கை ஓங்கி இருக்குது. எதுக்கும் நானும் உங்களோட சேர்ந்து விரைக்கல அவற்றை மனதில் மாற்றங்கள் வரும். வாங்க கதைப்போம். இதன் வெளிப்படையாக சொன்னது, ரகசியம் ஒன்றும் இல்லை. ஓமம் மாவியனை பிறந்து போனார். ஓம் தம்பி என்றுட்டு அவர் விட்டுட்டார். ஏன் ஒன்று அவையல் அழிய வேணும் என்ற இது ஒன்று அவையல் உள்ளுக்கு இருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்கிறார்களுக்கு அழிய வேணும், இவியல் அழிய வேணும் என்ற ஒரு இது உண்டு. ரெண்டாவது என்ன, புறபாரம் தங்கட சொல்ல கேட்க மாட்டான், சொல்லி பிரயோசனம் இல்லையா. அன்றைக்கு இவர் சொன்னார், எங்கள் கரிகாலனுக்கு மற்ற பேர் என்ன, நவரத்தினம். எங்கே நவரத்தினம் வந்து இப்போ கனடாவில் இருக்கிறார், சட்டத்தரணி, ஒரு தமிழ் தீவிர தேசியவாதி, இப்போ கனடாவில் இருக்கிறார். அவர் இங்கே வந்து வல்வெட்டித்துறையில் ஒரு கூட்டத்தில் ஒரு 2 மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், சம்பந்தன்கிட்ட தான் கேட்ட இடத்துல சம்பந்தம் சொன்னான் தெரியும் தானே தம்பி, நாங்கள் சொன்னான் கேட்க மாட்டான்ட்டு. யார் பிரபான் கேட்க மாட்டான்ட்டு. சரி, என்கிட்ட இல்லை, தேவைண்டா தேடி எடுக்கலாம். ஆனால் விலை குறைவாக. இப்போ என்னென்றால், இப்போ முறைப்பாடுகள் வந்திருந்தால் நான் அவைகளுக்கு சொல்ல, இந்த மாதிரி என்னுடைய இயக்க தோழர்களுடைய தாய் தகப்பனுக்கு நான் சொன்னேனானோ, அதுபோல் என்னுடைய தம்பியார் இல்லை என்னுடைய கட்சிக்காரர் நான் வந்த பிறகு தாய் தகப்பனுக்கு சொன்னேனானோ, அதுமாரி இங்கே என்ன தேடி வர உறவுகளுக்கும் நான் என்ன சொல்கிறது, ஒன்று இங்கே சிங்கம் கடத்தி இருக்க வேணும் அல்லது புலி கடத்தி இருக்க வேணும். புலி என்றால் என்னால் கதைக்க முடியாது. ஆனால் சிங்கம் கடத்தி இருந்தால் நான் அவர்களோட கதைக்கிறேன் என்று சொல்லியிருப்பேன். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் கனவேற கதைச்சு விடுவிச்சும் இருக்கிறவங்க. அப்போ பலகல்ல ஜென்ரல் பலகல்ல என்று இருந்தவர், அந்த நேரத்தில் நாங்கள் அந்த கதைச்சு. அப்போ எங்கே இருந்தவை என்றால், இதுக்குள்ள ஒரு கேமன் இருந்ததில்ல, அங்கே நீர்வேலி, அதுக்குள்ளே எங்கேயோ ஊரல் அச்சலு அங்கெல்லாம் ஆக்களை விடுவிச்சும் இருக்கிறோம். எந்த தரிசனம் அது பிறகு கிட்டடியிலே இல்லை. ஓ, தரிசனந்தன்னு சொல்லிங்க. சரி, நீங்கள் கஜி கேட்க போகிறீங்க. சொல்லி என்னண்டு எல்லாரும் சாப்பிட்டு போங்க. ஓ, பிறண்டால் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு மயானம். அதுக்கான மயானம் என்று சொல்லி தப்பிக்கொள்ள முடியாதாரும், அளவுக்கு அதிகமாக அங்கே இருக்குது. அது ஆராயப்பட வேணும். அப்போ அந்த ஆணையாளர், மனித உரிமை ஆணையாளர் உண்மையாக இங்கே எப்போ வந்தவர்? போன வருஷம் தான். சரி, அவர் எப்போ வந்திருக்க வேணும்? எத்தனையோ வருஷங்களுக்கு முதல் இங்கே வந்திருக்க வேணும். இங்கே வந்திருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். எங்கே போயிருக்க வேணும்? காசாவுக்கு போயிருக்க வேணும். அங்கான் தினமும் நாங்களாம் கண்ணால் பார்க்குறோமே, கட்டடங்கள் இடிக்குது, குழந்தை பிள்ளைகள் அழுகுது, கொல்லப்படுது, ஆக்கள் சிதறி சாயினம் சாப்பாடு பட்டினி எல்லாம் அங்கானவர் போயிருக்கோம். ஆனால் சர்வதேசத்தினுடைய அஜெண்டா வேறு. அப்போ நாங்கள் அதுக்குள்ள ஈடுபட்டக்கூடாது. இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், இதான அந்த எனக்கும் பிரபானுக்கும் இடையில வேறுபாடு. இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், இந்திய அரசாங்கமாக இருக்கலாம், சர்வதேசமாக இருக்கலாம். அவையில் தங்கட நிலப்பாட்டில் இருந்தோண்டான் அஜெண்டா வாய்ப்பினோம். நாங்களாம் எங்கடைய அதுக்குள்ள சரியாக பொருத்த வேணும். இது இல்லை புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியாண்டா மருந்துக்கு வெளியேண்ட அரசியலை கொண்டு போனால் இதான் எங்கட மக்களுக்கு. அப்போ இந்த மருந்துக்கு வெளியேண்ட அரசியல் சுயலாபம், சுயபெருமை, சுய பாதுகாப்பு, இதனுடைய மக்கள் நல்ல நண்டு இல்லை.
மக்கள் எல்லாம் இருந்திருக்குமா இருந்தால் நாங்கள் எப்பயோ இந்த பிரச்சனைக்கு தீர்த்திருக்கணும். கடைசி நேரம் 16ஆம் தேதியோ 17ஆம் தேதி சரி மக்கள் நீங்கள் நெச்ச முடிவெடுங்க என்றால் மக்கள் என்ன முடிவெடுக்க முடியும்? என்ன முடிவெடுக்க முடியும்? ஒன்றுக்கு பதிலாக 2 சைனட் கட்டி கொண்டு போனது, அந்த சைனட் எங்கேன்றே தெரியாது. சைனட் அடிச்சிருந்தால் நீங்கள் கடைசி நேரத்தில் பார்த்துருப்பேன், உடம்பெல்லாம் சைனட் அடித்தா தெரிந்தால் கொஞ்ச நேரத்தில் முகமெல்லாம் இது பண்ணி நீளம் பாடிச்சிருக்கு. சரி அதை விடுவோம், நடந்து முடிஞ்சது, கவலை தான், என்ன செய்கிறது? கேளுங்க கட்சி. மற்றது என்னென்னு சொல்லிச்சுன்னா வந்து யாழ்ப்பாணம் வந்து இந்த திருச்சியில் வந்து என்னென்னா நிஸ்பா புயல் காரணமாக வந்து மாநசபை தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பயன்படுத்தப்பட்டதால் வந்து தேர்தல் வைக்கலாம். அதே நேரம் வந்து அண்மையில் வந்து அரசாங்க தரப்பில் சேர்ந்த ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்காரு சொன்னால் அந்த மாநசபை தேர்தலுக்கான நிதி வந்து நிஸ்பா புயலுக்கு பயன்படுத்தப்படலைன்னு சொல்லி மாறி சொல்லியிருக்கு. 2 பேரும் நடத்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நீங்கள் சந்திரசேகரன்கிட்ட தான் கேட்க வேணும். அவேர கட்சி தானே. நான் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நானும் பார்க்குறேன். அவர் அப்படி சொல்கிறார், இவர் இப்படி சொல்கிறார், அப்படி இப்படி சொல்லிக்கல. சந்திரசேகரன் தான் அதுக்கு பதில் சொல்ல வேணும். இது என்னென்றால் இது எப்பயோ நடந்திருக்க வேணும். எப்பயோ இலங்கை இந்திய என்ன சாரி யுத்தம், சரி யுத்தத்துக்குள்ள விடுவோமே, யுத்தம் முடிஞ்ச கையோடு நடத்தியிருக்க வேணும். நாங்களும் நடப்பிச்ச நாங்கள். பிறகு என்ன நடந்தது? ஒரு தென்னிலங்கை தலைவரும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரும் சேர்ந்து இந்த தேர்தலை ஒத்தி போடணுன்றதுக்காண்டி நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட மாற்றத்தை கொண்டுச்சினோம். இன்றைக்கு அதை சட்டத்தை மாற்ற முடியாமல் இருக்கணும். 3ல் 2 தேவையான, அதுக்கப்புறம் இதுக்கு 3ல் 2 கிடைக்கல. இன்றைக்கு ஆட்சியாளருக்கு இருக்குது. ஆனால் இந்தியன் ஆட்சியாளருக்கு கொள்கை பிரச்சனை இருக்குது. எது? அதிகார பயிர்வா, அதிகார பரவலாக்கலான்னு. என்ன பேர் பின்னால் என்ன இல்லை அங்கட பழைய விஷ்ணு எல்லாம் கேட்குது தானே. என்ன சரி, அப்போ என்னென்ன